Oppo F31 Pro Plus செப்டம்பர் 15 அஃபிஷியலா லான்ச் ஆயிருக்கும். நீங்க வீடியோ பார்க்குற இந்த டைம்ல கண்டிப்பா ஃபோன் லான்ச் ஆயிருக்கும். அண்ட் என்ன பிரைசிங்க்கு லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுமே தெரியும். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த போனை வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஓப்போவோட F31 அண்ட் F31 ப்ரோக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஓப்போவோட F31 Pro Plus எனக்கு வந்து கிடைக்கல, பட் ஆனால் மேக்ஸிமம் F31 ப்ரோல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில அப்கிரேட்ஸ் வந்துருக்கு, அதை மட்டும் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பில் கோடி அண்ட் டிசைன் இருந்து போகலாம். பில் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. திரும்பவும் F31 ப்ரோல இருந்து கொஞ்சம் அந்த கேமரா மாடியூல் வந்து மாத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. இந்த போனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 204 கிராம் வந்திருக்கு. திக்னஸ் வந்து க்ளோஸ் டு 8 mm வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில் மாதிரி தான் இருக்கு. சைட்ஸ் மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டியூர் ஆர்மர் பில்ட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. IP66, 68, 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே போட்டாலும் பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. F31 சீரீஸ்ல இருக்க எல்லா போனுக்குமே இந்த IP ரேட்டிங் வந்து இருக்கு, காமன் தான். ஸோ பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, டிசைனும் நல்லா இருக்கு, கலர்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா இந்த போனோட டிஸ்பிளேல Oppo F31 Proல இருந்து பெருசா மாற கிடையாது. ரெசல்யூஷன் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1.5K கிட்ட வந்திருக்கு. ஸோ 6.79 inch AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷன் வந்திருக்கு. மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1600 nits வரைக்கும் இங்க வந்து போக முடியும். ஸோ F31 Pro கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அவுட்டோருக்கு இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அல்ட்ரா வால்யூம் பூஸ்ட்டுமே வந்திருக்கும். ஃபிளாட்டான டிஸ்பிளே தான், இதுவுமே ஒரு கர்வ் டிஸ்பிளே கிடையாது. சென்டர் பஞ்சோல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் மல்டிமீடியாக்கு நல்லாவே இருந்தது. இந்த F31 சீரீஸே மல்டிமீடியாக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த ப்ரோ பிளஸும் அந்த செக்மெண்ட் வைஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இவங்க வந்து 7 Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4 nm ப்ராசஸர் தான். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இங்க கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்கும். அனிடு ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 8 lakh கிட்ட வந்து இருக்கும். பட் 7 Gen 4 இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஓப்போ எடுத்து வர பிரைஸ் பாயிண்ட்டுக்குமே இது ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. பட் திரும்பவும் டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சிப் தான். ஆல்ரெடி இந்த சிப்பை நம்ம நிறைய போன்ல வந்து பார்த்திருக்கோம். ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு த்ராட்லிங், ஹீட்டிங் அதுவுமே பெருசா வந்து இருக்காது. ஸோ கேமிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்னா நாட் ரெக்கமெண்டட் தான். இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போன் வந்து இருக்கு. நான் கேஷுவலா கேம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே. அந்த ஆஃப்லைன் செக்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா கூட இது ரொம்ப பெஸ்ட் போன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகேவான போன் தான். இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா கொடுத்துருக்கலாம். திரும்பவும் இந்த F சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த பிரைஸுக்கு ஒர்த்து கிடையாது. F31 இருக்கட்டும், F31 ப்ரோவா இருக்கட்டும், ப்ரோ பிளஸ்ஸா இருக்கட்டும், மூணுலயுமே ஓரளவுக்கு ஓகேவான ப்ராசஸர் தான் இருக்கு. அந்தந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் கேமரா, ப்ராசஸராவது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேமரா ரொம்பவுமே டவுன் கிரேடா தான் கொடுத்துருக்காங்க. பிரேமர் சென்சார் 50 MP வந்து இருக்கு. என்ன சென்சார்ங்கிறது சொல்ல, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 MP டெப்த் சென்சர். அல்ட்ரா வைடே இந்த F சீரீஸ்ல கிடையாது. F31லயும் இல்ல, ப்ரோலயும் இல்ல, ப்ரோ பிளஸ்லயும் இல்ல. அல்ட்ரா வைட் முக்கியமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. செல்ஃபி கேமரா 32 MP வந்திருக்கு. நான் F31 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன், அதே கேமரா தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இமேஜ் அவுட்புட் இங்க எதிர்பார்க்கலாம். மேபி ப்ராசஸிங்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், பட் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் மற்ற போன் வந்து பாத்தீங்கன்னா டெலபோட்டோ சென்சர் ஆஃபர் பண்ணுது, அல்ட்ரா வைட் சென்சர் வந்திருக்கு, இன்னும் பெட்டர் கேமரா சென்சர்ஸ்லாம் வந்திருக்கு லோ லைட்லலாம். பட் இது அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ டே லைட்ல உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் அதை தாண்டி நைட் மோடோ, இந்த அல்ட்ரா வைடோ, மற்ற கேமரா ஃபீச்சர்ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ ஓப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க வெப் சீரிஸ் கேமரா இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ஒப்பீனியனும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 4K வீடியோ ரியல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி வந்து 1080p தான் கொடுத்துருப்பாங்க, 4K கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓவராலா கேமரா ஆவரேஜா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி, எல்லா F சீரிஸ் மாதிரியும் இந்த F31ல 7000 mAh பேட்டரி வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்க. பேட்டரி லைஃப் F31ல ஓகேமா இருந்தது, ப்ரோல நல்லா இருந்தது, ப்ரோ பிளஸ்ல பெட்டரா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரீசன் ஸ்னாப்டிராகன் சிப் தான், 7 Gen 3 இருக்கு, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்க பேட்டரியில நல்லா தான் இருக்கணும். அண்ட் பேட்டரி ஹெல்த் ஃபீச்சரும் இங்க வந்து இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 15 பேஸ் பண்ணி ColorOS 15 வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளோட்வேர் இந்த போன்லயும் அதிகமாக தான் இருக்க போகுது, ஏன்னா அந்த 2 போன்லயுமே ப்ளோட்வேர்ஸ் இருந்தது. ஸோ இங்கேயுமே அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் பத்தி பேசிங்கன்னா 2 மேஜர் அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க. அதையுமே இந்த பிரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கணும். ஸோ ஓவரலா ஃபைனல் வெர்டிக்டா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிடுச்சு செப்டம்பர் 15. பிரைசிங் வந்து 32,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ், DDR4X RAM, UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இனிஷியல் பிரைசிங்கா இருந்தாலும் போக போக பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. பட் 32,000 தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும். 32,000க்கு F31 Pro Plus ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நாட் ஒர்த்துன்னு தான் சொல்லணும்.
ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தான். நமக்கு பில் குவாலிட்டி, கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் 33,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க ஓப்போல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட Reno 13, Reno 14 இந்த பிரைஸுக்கு வந்துடும் ஆஃபர்ல. ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா Reno 13, 14 கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே ரொம்ப பெட்டர். ஈவன் அது ஆஃப்லைன் போன்ஸ் தான். ஸோ இந்த F31 Pro Plus எதுக்காக கன்சிடர் பண்ணுங்கிற டவுட் கண்டிப்பா எனக்குமே வந்திருக்கு. ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த போனுக்கு பதிலா நீங்க ஓப்போ தான் வேணும்னா Reno 13 ஆர் 14 உங்க பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மாடல்ஸும் நிறைய இருக்கு, அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.